சரி முத்து மாமா, உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். அவங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, நானும் அங்க போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன் மாமா. என்ன சொன்னது அப்படியே செய். உனக்கு சரியா தெரியாது. அவ கடவுள் பேச்ச வேணா மீறுவா, ஆனா அவ முத்தரச மாமா பேச்ச மீறவே மாட்டா. கண்டிப்பா அவ கோயிலுக்கு போக வாய்ப்பே இல்ல. பாக்கி இருக்கிறது அந்த அண்ணாமலை மட்டும்தான். அவன் மட்டும்தான் ஏதாவது குடைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவனை மட்டும் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா போதும். இவங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. என்னடா எப்படிடா இருக்கா? ஸ்வேதா, அவனுக்கு 100 ஆயுசு. இப்பதான் அண்ணாமலை குடைச்சல் கொடுக்கறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ளே நேர்ல வந்து நிக்கிறான். ஏண்டா உன் நிச்சயதார்த்தத்துக்கு ஊர் சார்பா ஆளன் போய் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டியாமா? நீ வேற எதை பத்தி வேணாலும் பேசு, தயவு செய்து இதை பத்தி பேசாத. டேய், இதை பத்தி தானே பேச வந்த, வேற எதை பேச சொல்ற? ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிப்ப உனக்கு இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்ல நான் வெளில போறேன்னு சொன்னேன். நானும் போயிட்டேன். அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஆனா உன் மேல எனக்கு கோவம் இல்லடா. உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் மறுபடியும் இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கேன். உன்னை நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். நீ ஏன் தேடி வரன்னு எனக்கு தானே தெரியும். நல்ல காசு பணம் இருக்கு, ஃப்ரெண்டு கிட்ட எப்படியாவது ஆட்டைய போடலான்னு வந்திருக்க. கடைசியில ஏதோ நல்லவன் மாதிரி அரிதாரம் பூசிக்கிட்டு இருக்கியா? நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதாண்டா உனக்கு, ருத்ரா குட்டிக்கு, இந்த குடும்பத்துக்கே நல்லது. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? இத பாரு மாப்ள, உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அது என் உயிர் போனாதான் நடக்கும்னா என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா. சத்தியமா சொல்றேன்டா, நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரல செத்துருடா மாப்ள. டேய் கிறுக்கா, நான் சத்தியமா செத்துருவேன். ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நம்பிக்கை இருக்குடா நீ வருவேன்னு. உன் மேல இருக்க நம்பிக்கையோட உன் நட்பு இருக்கு, அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா வருவ. வந்துடுறா. நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பார்க்க வரணும்னா ஒரு பெரிய மாலை எடுத்துட்டு தான் வரணும். டேய் டேய் டேய், என்னடா ஏன்னா உன் பைத்தியக்காரத்துக்கு ஒரு அளவே இல்லையடா. ஏன் வாய்க்கு வந்தபடி கண்டது உளறாதடா. எல்லாருக்கும் என்னாலதான் ரொம்ப கஷ்டம் கார்த்தி. ஐயோ அண்ணி, நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்காதீங்க. அண்ணாமலை அண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறதே உங்களுக்காக தான். நீங்க எதுக்கு மறுபடியும் இப்படி புலம்புறீங்க? விடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நாம நம்புவோம். உன்னை அவர் நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் நீ போய் தான் ஆகணும். ஏன்னா இப்ப அவரு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு. அவருக்கும் ருத்ராவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நாம தான் அவருக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு முடிவு பண்ணணும். நீ நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போறதுதான் முத்தரச மாமாவோட எதிர்காலத்துக்கு நல்லது. அதனால நீ கண்டிப்பா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற கோயிலுக்கு போய் தான் ஆகணும். உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இல்ல சித்ராக்கா, அத நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். இது என்னோட உத்தரவு. நீ கொடுத்த வாக்கு மீறவே கூடாது. கண்டிப்பா போயே தீரணும். போகாத போகாத சித்ராக்கா. அக்கா, அங்க நான் போணுமா வேணாமான்னு நீங்க சொல்லுங்க சித்ராக்கா. அம்மா, அம்மாவே நீ நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீ போயாகணும். உன்னை அவர் நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் நீ போய் தான் ஆகணும்.
நான் இத உனக்காக மட்டும் சொல்லல வெண்ணிலா. முத்தரச மாமாவுக்கும் ருத்ராவோட நல்லதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னும் என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. சித்ராக்காவே சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்றது? வேற வழியே இல்ல. எனக்காக யோசிக்கிறத விடவும் இப்ப எல்லாருக்காகவும் யோசிக்கிறது தான் நல்லதா படுது. தங்கச்சி, அண்ணே, நான் வந்துட்டேனே. முத்து மாமா என்ன போக வேண்டாம் தான் சொல்லுச்சு. சித்ராக்கா தான் போயே தீரணும்னு என் கனவுல வந்து சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்ப இங்க வந்தேன். அப்போ மாப்பிள்ள வரலையாமா? இல்ல, முத்து மாமா மனசு மாறி வர்றது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. வா தாயி, நீ எங்க எல்லாத்துக்கும் தெய்வம் மாதிரி. நீ வந்ததும் எங்க எல்லார் மனசும் நிறைஞ்சு போச்சு. நாங்க சொல்ல மதிச்சு இந்த ஊர் மானத்தை காப்பாத்த இங்க வந்துட்ட தாயி. ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதம்மா, அண்ணன் நான் இருக்கேன். மாப்பிள்ள எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரேன். இப்போதைக்கு நீ ஆள்ற மாப்பிள்ளை இங்க வரும்போது இப்ப அழுது முகத்தோடு இருந்தா நல்லாவா இருக்கும்? போ, நல்லா முகம் கழுவி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு லட்சணமா சந்தோஷமா இரு. ஆத்தாவை நல்லா வேண்டிக்கோ. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அண்ணா நான் இருக்கேன். நீங்க அத்தனை சொல்லியும் உங்க பேச்ச துச்சமா மதிச்சு அந்த வெண்ணிலா கோயிலுக்கு போய் நீங்களும் அங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? அவ உங்களுக்கும் உங்க பேச்சுக்கும் கொடுக்கிற மரியாதை எவ்வளவுதான். வாழ்க்கையிலேயே நான் அங்க போக மாட்டேன் அது இதுன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்தா. ஆனா கடைசியில என்ன பண்ணிருக்கா பாத்தீங்களா? அவளோட உண்மையான முகங்கிறது இதுதான். அவ தெளிவா திட்டம் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா. நீங்க அத்தனை சொல்லியும் உங்களை மதிக்காம அவ போறானா அவ சரியான ஆளே கிடையாது. பாத்துக்கோங்க. இல்ல ஸ்வேதா, நான் எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அப்பதான் எதுவும் மாமா, நான் இவ்ளோ சொல்லியும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வரலல. பரவாயில்ல, நீங்க ஃபோன் பண்ணியே கேட்டு பாருங்க. இல்ல, நான் கண்டிப்பா 100% அந்த கோயில தான் இருப்பா அவ. என் மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை துளி கூட இல்லையே. என்னத்தான் எப்பவுமே சந்தேகப்படுவீங்க. என்னைக்குமே உங்களுக்கு அவ மேலதான் நம்பிக்கை அதிகம். ஸ்வேதா, இருக்கிற பிரச்சனை எப்போது இல்ல. நீ வேற தனியா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. மாப்பிள்ள, இந்த கையில பெட்ரோல் கேன் இருக்கு, லைட்டர் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பெட்ரோல் முழுக்க என் உடம்பு மேல ஊத்திட்டு தீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எவனோ திகுதுன்னு எரியும். இதை பாரு மாப்பிள்ள, நீயும் வெண்ணிலாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான்டா நீ சந்தோஷமா இருப்ப, ருத்ரா குட்டி சந்தோஷமா இருக்கும், உன் குடும்பமே சந்தோஷமா இருக்கும். அதுக்காக என் உயிரே போன கூட பரவாயில்லடா. டேய் 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 முட்டான், அறிவு கட்ட முட்டான், என்ன விளையாட பண்ணிருக்க? நான் உன் வீட்டுக்கு வந்து செத்துருவேன்னு சொன்னப்போ ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டீல. அதனால தான் நான் கோயிலுக்கு போகாம வீட்லயே இருக்கேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும். அதுக்கு நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஊரே கூடி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி நீ வருவேங்கிற நம்பிக்கையில ஊரே காத்துட்டு இருக்கடா. ஆனா நீ அங்க போகாம வீட்லயே இருக்க. இதை பாருமாப்ல, 10:30 மணிக்கு நிச்சயதார்த்தம். நீ கோயில்ல இருக்கணும். அந்த ஆத்தா சாட்சியை எல்லாரும் முன்னாடியும் தட்டை மாத்திக்கணும்டா. மாமா, இப்போ அந்த அண்ணாமலைக்காக நீங்க போய் அந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவீங்களா மாமா? ஸ்வேதா, என்ன ஸ்வேதா நீ நேரம் காலம் தெரியாம சத்தியமா முதல்ல பண்ண மாட்டேன். முதல்ல அவனை காப்பாத்துறதுக்காக முக்கியம். இப்போ மாமா ஒரு நிமிஷம். கையில பெட்ரோல் கேன் வச்சிருக்கான். அண்ணன் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். அவன் பெட்ரோல் கேன் எல்லாம் வச்சுக்கிட்டு பிலிம் தான் காட்டுவான். கொளுத்திக்கலாம் மாட்டான். அவனை கொளுத்தி விடணும். நாமளே கொளுத்தி விட்டு அவனை காலி பண்ணுவோம். அப்போதான் மாமா அவனா கொளுத்திக்கிட்டான்னு நம்புவார். சரி ஸ்வேதா, நாங்க பாத்துக்கிறோம்.
கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்தேன். டேய் சொன்னா கேளுடா டேய். டேய் சொன்னா கேளுடா. தெரிஞ்சிருவேன். அப்புறம் என்ன கை கட்டையா தானே பார்க்க வேண்டி வரும். சரிடா. சரி நான் கோவிலுக்கு போறேன்டா. நீ சொன்ன மாதிரி பண்றேன்டா. அப்ப போடா. கோவிலுக்கு போ. நீ ஒண்ணு பண்ணி டேய் டேய் நீ ஒண்ணு பண்ணிக்காதடா. டேய் டேய் எல்லாம் ரெடியா இருங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்குள்ள அவனை கொளுத்திடணும். சரிண்ணே. யார் நீங்க? போ மாப்பிள்ள. யாரா அவனை இருந்துட்டு போங்கடா போ. நீ போகக்கூடாது. பெட்ரோல் என்ன ரேட்டு விற்குதுன்னு தெரியுமா? 1 லிட்டர் 75 80 வரைக்கும் வந்துருச்சு. நீ உன் இஷ்டத்துக்கு மேலே ஊற்றி வேஸ்ட் பண்ணுற. இதை பாருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னை விட்டுருக்கு, நான் போகணும். உன்னை அவ்வளோ சுலபமாக போவிடுவோமா? இப்போ நீ வெளியில் போனீன்னா வெயில் பட்டு பெட்ரோல் மொத்தமும் காற்றுல கரைஞ்சி காணாமல் போயிடும். அதனால் இங்கேயே அதை உபயோகப்படுத்தினா என்ன? இதை பாருங்க, என்னை விட்டுருங்க, நான் போகணும். போய்தான் ஆகணும். நாங்களும் உன்னை வழி அனுப்ப தானே வந்திருக்கோம். சத்தம் இல்லாம போய் சேர்ந்துரு. நிச்சயதார்த்த ஓலையை படிச்சுடலாமா? படிக்கலாம் படிக்கலாம். படூர் கிராமத்தைச் சேர்ந்த லேட் திரு தணிகாசலம் அவர்களின் புதல்வன் திருநிறை செல்வன் முத்தரசனுக்கும் திருநிறை செல்வி வெண்ணிலாவிற்கும் ஊர் மக்கள் முன்னிலையில் பெரியவர்கள் ஆசியோடு நிச்சயதாம்பூலம் மாற்றிக்கொள்ள சம்மதம் தெரிவித்து மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபமஸ்து. இங்க பாருங்க, பாதியில எழுந்துக்க கூடாது. இருங்க. என்னடா டேய், என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? அண்ணா அண்ணா நான் சொன்னேன்டா, ஏன்டா அப்புறம் நான் வந்துட்டு அப்புறம் என்னடா? அண்ணே டேய் நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், கால்ல விழுந்து கேக்குறேன். ஹாஸ்பிடல் வாத்துடா சொல்றேன்ல, போ போடா. டேய் போடா. சரி போய் தொலைறடா. டேய் அவசரமா பேசாதடா, போ. அவன் அவசரமா பேசிட்டு நீ என்ன போடா. ஏன்டா? எல்லாமே அவளுக்கு மட்டும் நல்லதாவே நடக்குது. ஆமா ஸ்வேதா, எப்பவுமே வெண்ணிலாக்கு மட்டும் எல்லாமே சாதகமா தான் நடக்குது. நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் அவ பாதி பொண்டாட்டிங்கிறது நிஜம்தானே? என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்ப சொல்லுவேன். இப்ப எதுக்குடி என்ன அடிச்ச? இப்போ எதுக்கு அந்த வெண்ணிலாவுக்கு சாதகமா எல்லாமே நடக்குதுன்னு சொன்ன? என்ன ஸ்வேதா இப்படி பேசுற? நீ சொன்னதுதானே சொன்ன. நானே சொன்னா கூட நீ சொல்ல கூடாது. நான் என்ன பண்ணட்டும்? நான் உன் ஃப்ரெண்டு தானே. நீ என்ன சொல்றியோ அதுதானே நான் திரும்ப சொல்லுவேன். சொல்ல கூடாது.
நான் சொல்றத கேளுங்க. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மாமா என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு முடிவாகி அவரை இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்வேதா காலி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க. என்ன மேளதாளம் சத்தம் எல்லாம் இங்க கேக்குது? அண்ணி, ஒரு வழியா உங்க லட்சியத்துல பாதி நிறைவேறிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அண்ணன் வீட்ல இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க உங்க வலது காலை எடுத்து வச்சுதான் வீட்டுக்குள்ள வரணும். புரியுதா? ஆமா. சரி, ஒரு ஐடியா. என்ன? நாமெல்லாம் காலையில இருந்து எங்க நிச்சயதார்த்தம் நடந்துருமோன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிடவே இல்ல. ஸ்வேதாக்கு வேணும்னா முத்தரசன் சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு லட்சிய வரி இருக்கலாம். ஆனா என்னோட லட்சிய வரி வயிறு நிறைய சாப்பிடுறதாண்டி. பயங்கரமா பசிக்குது, போய் சாப்பிடலாமா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி? இப்ப போய் சாப்பிட்டு அத ஸ்வேதா பார்த்து தொலைச்சிட்டா என்ன பண்றது? அப்போ உங்க பயம் சாப்பிடுறத பத்தி இல்ல, ஸ்வேதா பாத்துட்டா என்ன பண்ணுவான் தானே. நான் சொல்றத கேளுங்கடி. ஸ்வேதா போன வேகத்தை பாத்தீங்கல்ல, அவ கண்டிப்பா இப்போதைக்கு வரவே மாட்டா. அதுக்குள்ள நாம போய் கப் கப்புன்னு அடிச்சிட்டு கப்பு சிப்புன்னு அழகா வந்துருவோம். புரியுதா இல்லையா? உங்க மனசுக்குள்ள சாப்பிடலாமா வேணாமான்னு குழப்பமா இருக்கு, எனக்கு தெரியுது. நான் போறேன், நீங்க பயப்படாம என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ மீ. இல்ல, நாங்க வரல. ஓகே. ஏய், சரி சரி, நாங்க வரோம். இததான் நான் அப்பவே சொன்னேன், வாங்க. முத்து மாமா இந்த ஊர் மொத்தமா கூடி இருக்கும்போது என் கழுத்துல இந்த மாலையை போட்டாரு. நான் அப்படியே பூரிச்சு போயிட்டேன். என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியல சித்ராக்கா. இது கனவா நிஜமானு என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட புரியல. சித்ராக்கா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, முத்து மாமானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு இந்த உலகத்திலேயே அவர்தான் எல்லாமே. ஏன் என் உலகமே அவர்தான். ஸ்வேதா, ஆத்திரப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. ஜனனி என்ன சொன்னா தெரியுமா? என்ன வெண்ணிலா முத்தரசன்னு சொன்னா. ஸ்வேதா, என்ன பண்ற? என்ன ஸ்வேதா, சொல்றல, கொஞ்சம் அமைதியா இரு. நான் கோவிலுக்கு போலாமா வேணாமான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சீங்க. அதனாலதான் நான் தைரியமா கோவிலுக்கு போலான்னு முடிவெடுத்தேன். அப்படி நான் முடிவெடுக்கலனா இப்போ இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. அதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ரொம்ப நன்றிக்கா. இத நான் என் வாழ்நாள் முழுக்கவும் மறக்க மாட்டேன். ஊர் மொத்தமா அவளுக்கு சாதகமா இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. முதல்ல அவங்க எல்லாருமே கிளம்பி போகட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஷோ, இதுக்கு மேல இவ ஆட்டம் போடுறதை என்னால பார்க்க முடியாது. நான் ரூமுக்கு போறேன். காயின் போடும்போது 2 தடவை சாமி விழுந்துச்சு. 3வது தடவை போடும்போது என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஸ்வேதா, சாமி விழுந்திருக்கு. ஆமா, நீங்க தான் இங்க நின்னுக்கிட்டு சாமி விழுந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்போ? 3வது தடவை சாமி விழல, பூதான் விழுந்துச்சு. உங்ககிட்ட சொன்னா நீ கவலைப்படுவன்னு தான் மாத்தி சொன்ன.
நிச்சயதார்த்தம் எப்படியும் நடக்காதுன்ற நம்பிக்கையில் நீ இருந்த. அந்த நம்பிக்கையை நீ தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். மருது, நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். நீங்களும் அவங்கள மாதிரி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஸ்வேதா, நாங்க கீழே போய் ஊர் மக்களோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி நடிச்சு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு நடிச்சு கேட்டுதான் வந்தோம். சாப்பிடலாம் இல்ல. நீ வேணா மோந்து பாரு. அர்ஜி, அதை விடு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லு. அதாவது கீழே இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் மாலையும் கழுத்துமா முத்தரசு சாரும் வெண்ணிலாவையும் பார்க்கும்போது ஏதோ சாமியை பாக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நிச்சயதார்த்த மாலை இல்ல, சாவு மாலைன்னு காட்ட போறேன். இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த மாலையை வச்சுக்கிட்டு தானே மாமா போட்டாரு இது என் உயிர் அது இதுன்னு இஷ்டத்துக்கு ஃபீல் பண்ண. இந்த மாலை உனக்கு இல்லாம பண்ணியே தீர்வேண்டி. மாலையை கொடுத்துருங்க. எனக்கு வேணுங்கிறத உன்கிட்ட இருந்து வாங்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாலை இப்ப சொல்லு, இந்த மாலைய என்கிட்ட இருந்து எப்படி வாங்க போற? இந்த மாலை உனக்கு உயிர். உன் உயிரை மேல இருந்து தூக்கி அப்படியே கீழே வீச போற. ஐயோ வேண்டாங்கா. அப்படியே காத்துல பூவெல்லாம் உதிர்ந்து நார் நாரா பிஞ்சு கீழே விழப்போகுது. அப்ப நீ என்ன பண்ண போற? நீயும் செத்துருவியா? என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணம் நிச்சயமாகி மாமாவை கட்டிக்க போறேன்னு கனவோட காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஊரை கூட்டி அவரை நிச்சயம் பண்றதுக்கு சொப்பையில போய் உட்காந்தியே வெக்கமா இல்ல உனக்கு? அடுத்தவங்க சொத்துக்கு அலையிற உனக்கு என்னடி இவ்வளவு பதட்டம்? இது என்ன உன் சொத்தா? உன் சொத்தா? இது அந்த ஊர்க்காரங்க சொத்து. ஊர்க்காரங்க மாலை எடுத்து மாமா உன் கழுத்துல போட்டதால இது ஓ மாலையா மாறிடுச்சா? இத பாரு, இப்ப நான் சொல்றது கேட்கல. கண்டிப்பா இந்த மாலைய தூக்கி வீசிடுவேன். இல்ல வேண்டாம், இந்த மாலையை கீழே போட்டுறாதீங்க. என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், கொடுங்க. அண்ணி கதவு திறங்க. என்னாச்சு? கதவு திறக்க அண்ணி மிரட்டிட்டு இருக்கா போல. என்னன்னு தெரியல. அண்ணி, என்ன மாதிரி உன்னால மாடர்னா ட்ரெஸ் பண்ண முடியுமா? இல்லனா மாமாவை மாடர்னா மாத்தி காட்ட முடியுமா? சாமிக்கு வைக்கிற மாதிரி ஒரு பொட்டு, சாமி கட்டுற மாதிரி ஒரு புடவை, எந்த ரசனையும் இல்லாத உனக்கு எதுக்கடி மாமா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாலையை மட்டும் கொடுத்துருங்க. கெஞ்சி கேக்குறேன். மாலை மாலைன்னு பாட்டு பாடுறத முதல்ல நிறுத்து. நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. ஏய் சித்து, நீங்க வேற நான் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க விடாம தொல்லை பண்றீங்களே. போங்க அந்த பக்கம். ஸ்வேதா சொன்னா கேளு ஸ்வேதா. வேண்டாம் ஸ்வேதாக்கா, என்கிட்ட கொடுத்துருங்க. சொல்ல மாட்டல. வேண்டாம் ஸ்வேதாக்கா, வேணுமா? என்கிட்ட மாலை கொடுத்துருங்க. பாருங்க, நான் என்ன சொன்னாலும் வரமாட்டேங்கிறானா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஸ்வேதா, அப்போ நான் கேட்டத நீ சொல்ல மாட்ட. பரவாயில்ல, இந்தா மாலை எடுத்து கொடுங்க. உன்னை நான் சாகடிக்காம விட மாட்டேன்டி. என்கிட்ட அந்த மாலையை கொடுங்க ஸ்வேதாக்கா. ஸ்வேதா, 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 கட்டியா சுத்துங்க. ஜாகிரதை. ஐயோ ஸ்வேதாக்கா, கை கொடுங்க. எத்தனை நாள் இப்படி அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை வீணடிச்சுக்க போற? வேண்டாம் வெண்ணிலா. இப்போ மனசுல நான் நினைக்கிறத தானா நீ உன் வாயால சொல்லுவ.
காப்பாத்துங்க, முடியல. ஸ்வேதாக்கா, இப்ப என்னால மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன என்னெல்லாம் சொல்ல சொன்னீங்களோ அதை இப்ப நீங்க சொல்லணும். சொன்னா நான் உங்களை காப்பாத்துறேன், இல்லனா விட்டுறவா? விட்டுறவா? சொல்றேன், நான் சொல்றேன். சொல்ல உனக்கு முத்தர் சமாமாவுக்கு தான் பொருத்தம். நான் போட்டியில இருந்து விலகிக்கிறேன். நீ மாமாவா கல்யாணம் பண்ணிக்கோ. நவதானியங்களை கொண்டும் 7 வகை, அதாவது நம்ம முன்னோர்களை நினைவுபடுத்துற மாதிரி 7 வகையான காய்கறிகளை கொண்டு எச்சில் படாம சமைச்சு பொழுது விடிஞ்சதுமே அதை காக்காக்கி வைக்கணும். சொன்னதை நினைவுல வச்சுக்கோங்க, எச்சில் படக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சாமி. சரிம்மா. நீங்க சொன்ன மாதிரி சமைச்சு படையல் வச்சா காகம் வருமா? கண்டிப்பா வரும். வந்து சாப்பிடும். எங்க இருந்தாலும் வரணும். வந்தாதானே வீட்டுக்கு நல்லது. முத்தரசி இனிமே தங்கச்சியோட கல்யாணத்துல அத்தனை வேலைகளையும் செய்ய போறத நான் கண்குளிர பார்க்கணும். அதே மாதிரி முத்தரசனுக்கு துணையா இருந்த ஸ்வேதா மீதி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உங்க 2 பேர் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஸ்வேதா முத்தரசு கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடக்க போகுது. அதுக்கான முன்னேற்பாடு மாதிரி தான் இந்த கல்யாணம். அத பாக்கதா நான் இந்த உயிரையே தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள கல்யாண கனவுல மூழ்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணனுக்கும் அன்னிக்கும் பண்ணாம நாங்க வேற யாருக்கு பண்ண போறோம்? தாராளமா பாத பூஜை பண்றோம். பண்ணிரத்த. அப்படி வாங்க வழிக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல 2 பேரும் மண்ணை கவிட்டீங்கல்ல. நாங்க எப்படியும் முத்தரசு அண்ணனுக்கும் வெண்ணிலா அண்ணிக்கும் தான் பாத பூஜை பண்ண போறோம். அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பண்றேன்னு சொன்னேன். நான் அண்ணின்னு சொன்னது வெண்ணிலா அண்ணியதான். அந்த வீணா போன ஸ்வேதாவை இல்ல. இப்ப சொல்லு, எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? அனாவசியமா கோவத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. நான் படிச்சிருக்கேன். இல்லையே, நீலம்பரி ஆண்டி ஸ்வேதாக்கு தானே சொன்னாங்க. அவங்க யாருக்கு வேணாலும் பண்ண சொல்லலாம். ஆனா நிஜத்துல நடக்க போறது வேற தானே. வெண்ணிலா அண்ணி தான் என் அண்ணன் பக்கத்துல உட்கார போறாங்க. அவங்களுக்கு தான் நானும் என் வீட்டுக்காரரும் பாத பூஜை பண்ண போறோம். ஓய் ஜனனி, நில்லடி. உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா? எவ்வளவு திமிராயிடுச்சு? ஓ, ஒரு 1/4 கிலோ இல்ல 1/2 கிலோ இல்ல 1 கிலோவா? ஏய், என்ன என்கிட்டயும் வாழ நீட்டுறியா?
இப்போ அத்தை சொல்லிட்டு போனதை நீ கேக்கல? அவங்க சொன்ன அந்த நல்ல நாள்ல நீ ஏன் காலுக்கு தாண்டி பாத பூஜை பண்ணணும்? அத மறந்துட்டு அது இதுன்னு திமுறா பேசாத, புரியுதா? என்னமோ அக்ஷயா கிட்ட வெண்ணிலா காலுக்கு தான் பாத பூஜை பண்ண போறேன்னு சொன்னியாமே. எங்க இப்ப சொல்லு பாப்போம். எங்க கையால வெண்ணிலா அன்னைக்கு பாத பூஜை பண்ண போறோம். நானே எதுவும் பண்ண மாட்டேன், அது தானா நடக்கும். எப்படி தெரியுமா? நீங்க இப்ப தேடி வந்து அசிங்கப்பட்டீங்கல்ல, அதே மாதிரிதான். யாருக்கு அன்னைக்கு பாத பூஜை நடக்க போகுதுன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விட ஆரம்பிச்சிட்டியா? நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு நிச்சயமா நான் விட மாட்டேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என் பேரையே நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஏங்க அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்வேதாங்கிற பேரு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. உங்க பேரை பரிமளான்னு வச்சுக்கலாமா? அண்ணி என்னாச்சு? இப்ப எதுக்கு கண் கலங்குறீங்க? எனக்காக நீ, கார்த்தி, கௌதம், அண்ணாமலை அண்ணன், ருத்ரா எல்லாருமே எனக்கு பக்க பலமா இருக்கீங்க. இத நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் தேவையில்லாம ஸ்வேதாக்கா கூட நீ சும்மா சும்மா சண்டை போடுறத நினைச்சா எனக்கு கவலையாவும் இருக்கு. அண்ணி நாங்க யாரும் தேவையில்லாம அவங்க கூட சண்டை போடல. அவங்களே வந்து சண்டைக்கு எழுந்தா நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி விடு. நீங்க 2 பேரும் குடத்தை சுத்தி வந்தபடி ஒவ்வொரு கல்லா குடத்துக்குள்ள போடணும். கௌதம், நான் உங்ககிட்ட 9 பூக்களையும் இப்ப தரப்போறேன். இந்தாங்க. அத அவர் குடத்துக்குள்ள ஒவ்வொன்னா போடணும். நான் சனீஸ்வர கவசத்தை பாடி முடிக்கும் போது நீங்க 2 பேரும் சுத்தி முடிச்சு இந்த கல்லையும் அந்த பூவையும் போட்டு இந்த குடத்துல இருக்கிற தண்ணி மேல வந்துச்சுன்னா எந்த தடையும் இல்லாம இந்த பூஜை நடந்து முடிஞ்சதா அர்த்தம்.